உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வார டெஸ்ட்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கான்செப்டில் ரொம்ப மிக முக்கியமான சாப்டர் இந்த சாப்டர். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பாகத்தில் மிக முக்கியமாக பாகமாக கருதக்கூடிய அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருந்து கேள்விகள் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் காந்திய கோட்பாடுகள் இருந்து என்ன இருக்குது, முதல்ல இப்படி இந்த டைரக்ட் பிரின்சிபல் சொல்லக்கூடிய இந்த பாகத்திலேருந்து என்னென்ன முக்கியமான கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் நமக்கு தேசிய சின்னங்கள் பார்க்க போகிறோம். மாநிலத்தில் இருக்கக்கூடிய சின்னங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரத்துக்கான டெஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்ட் 4 சொல்லுவாங்க. பாகம் 4. பாகம் 4ல் எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் தி ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்படின்னா முதல்ல என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், அரசுக்கு சில நெறிமுறைகளை கொடுக்கக்கூடிய பாகம் தான் இந்த பாகம். இந்த 4வது பாகத்தின்படி என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இருக்கணும்னு சில கோட்பாடுகளை சொல்கிறாங்க. இந்த கோட்பாடுகள் படி அரசாங்கம் செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த இந்திய திருநாடு மிக வளமை மிக்க ஒரு திருநாடாக மாறும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட இந்த நெறிமுறை கோட்பாடுகளை அனைத்து அரசாங்கமும் கண்டிப்பாக பின்பற்றப்பட்டே ஆக வேண்டுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஏன்னா இவ்வளோ தூரம் முக்கி பேசிட்டு கடைசியில் கண்டிப்பாக பின்பற்றணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லைங்கிற. ஆமாம், அப்படி தான் சட்டம் சொல்லுது. அதாவது இந்த பாகம் 4ல் கொடுக்கக்கூடிய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் இந்த நெறிமுறைகளை பின்பற்றி அரசாங்கம் செயல்பட வேண்டும் சொல்லியிருக்காங்களே ஒழிய இது கண்டிப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. இதை செயல்படுத்தப்படலை. இப்போ இந்த சட்டத்தை நிறைவேற்றலைன்னா, இதில் இருக்கக்கூடிய சட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று நீதிமன்றங்களால் ஆணை பிறப்பிக்க முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அடிப்படை உரிமையை மீறி ஏதாவது சட்டம் இயற்றினால் நீதித்துறை சொல்லலாம், கவர்மெண்ட்டு இந்த சட்டம் எப்படி அடிப்படை உரிமையை மீறி இந்த சட்டம் நீங்கள் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இயற்றிருக்கீங்க, இந்த சட்டம் செல்லாது என்று நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்க இயலும். ஏன்னா அது அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை மீறி எந்த ஒரு சட்டமும் இயற்ற முடியாது. இயற்றினால் அந்த சட்டத்தை செல்லாது என்று சொல்ல நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இந்த அரசு வழிகாட்டும் நெறிமுறையின் கீழ் ஒரு சட்டம் இயற்றப்படவில்லை என்றால் எந்த ஒரு நீதித்துறையும் கேட்க முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன் வளவலன்னு பேசிக்கிட்டு நீதித்துறையினால் இது கண்டிப்பாக கவர்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஏனென்றால் இந்த அரசுக்கு ஒரு நெறிமுறைகளை கொடுக்குது, ஒரு வழிகாட்டியை தான் கொடுக்குதே ஒழிய இது கட்டாயம் அல்ல. இது எந்த அரசிலிருந்து, எந்த நாட்டு அரசாங்கத்திலிருந்து பெறப்பட்டதுனா நெதர்லாந்திலிருந்து பெறப்பட்டது. த டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, DPSPன்னு சொல்லுவாங்க. ஸோ இது அயர்லாந்து தானே சொன்னேன்? எஸ். ஸோ இந்த கோட்பாடு அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. 20 வகையான பொது நோக்கங்களுடன் பெறப்பட்டது. இதில் காந்திய கோட்பாடு இருக்குது, பன்னாட்டு கோட்பாடுகள் இருக்குது, மிக முக்கியமாக 4 வகை கோட்பாடு, சமத்துவ கோட்பாடு இருக்குது, விவசாயம் செழிக்கணும்னு சொல்கிறது இதில் தான் சொல்லியிருக்காங்க, மக்கள் நல சங்கங்களை உருவாக்கணும்னு இவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை அரசாங்கம் எடுத்து நடத்தக்கூடாதுன்னு இதில் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன விற்கும்? ஸோ மதுபானங்களை விற்கலாம், அது இதில் இருக்குது. ஸோ அரசாங்கத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை அரசாங்கமே எடுத்து நடத்தக்கூடாதுன்னு இதில் இருக்குது அப்படின்னு யார் கேட்க முடியாது? கவர்மெண்ட்டை யார் கேட்க முடியாது? நீதித்துறை கேட்க முடியாது. என்ன சார், மதுவை நீங்களே உருவாக்குறீங்களே, மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மதுபானங்களை அரசாங்கமே எடுத்து செயல்படுத்தலாமா, இது மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது இல்லையா அப்படின்னு நீதித்துறை கேட்க முடியாது. சொல்கிறது புரியுதோ? எஸ். ஸோ சமத்துவ கோட்பாடு, அனைவருக்கும் சம ஊதியத்தை கொடுக்கணும், ஒரே வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் சரியான ஊதியத்தை கொடுக்கணும், SC/ST பிரிவர்களுக்கு சம உரிமை கொடுக்கணும், அவங்களுக்கான ப்ரொடக்ஷன் பாதுகாப்பை கொடுக்கணும், விவசாயத்தை கொடுக்கணும், நல சங்கங்களை உருவாக்கணும், தொழிலாளர்களுக்கு தொழில் சங்கத்தை உருவாக்கணும், நமது நாட்டின் சின்னங்களை பராமரிக்கணும். இந்த மாதிரி பல விதமான கோட்பாடுகளை சொல்றது இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். புரியுதோ? அவ்வளோதான். ஸோ சமத்துவ கோட்பாடு இதில் இருக்குது, காந்திய கோட்பாடு இதில் இருக்குது, விவசாயம், எஸ். அது மட்டும் இல்லாமல் பன்னாட்டு கோட்பாடு இதில் இருக்குது, மற்ற வகையான கோட்பாடுகள் இதில் இருக்குது. இவ்வளோ தான்.
எங்கேருந்து பெறப்பட்டது? அயர்லாந்திலிருந்து பெறப்பட்டது. எந்த பாகம்? 4வது பாகம். முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், அரசியலமைப்பின் புது வகையான முக்கியத்துவம் என்று கூறியவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். புது வகையான முக்கியத்துவமாக பாகம் 4 இருக்குது என்று கூறியவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். அதே நேரத்தில் ஆஸ்டின் அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு மற்றும் அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் மனசாட்சி. நான் திரும்பவும் சொல்கிறேன், அடிப்படை உரிமை வேறு, அரசு வழிகாட்டு உரிமைகள் வேறு. அடிப்படை உரிமை மீறி பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றினால் நீதித்துறை அதை கேள்வி கேட்கலாம். அரசு வழிகாட்டு நெறிமுறையை மீறி ஒரு சட்டம் இயற்றினால் நீதித்துறையால் கேள்வி கேட்க முடியாது. மறந்துடாதீங்க. அதான் இதில் மிக முக்கியமான திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சரத்துக்கள் எதுலேருந்து எது வரைக்கும்னா 36லேருந்து 51 வரைக்கும். இப்போ இந்த 36லேருந்து 51 உங்களுக்கு மைண்டில் ஏற்ற போகிறேன். ஆர்டிகல் 36லேருந்து ஆர்டிகல் 51 வரைக்கும், சரத்து 36லேருந்து சரத்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய பாகம் 4 அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் தி ஸ்டேட் பாலிசி சொல்லியாச்சு. எஸ், இதில் மிக முக்கியமான 3 திருத்தங்கள் இருக்குது. இந்த 3 திருத்தங்கள் என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். சரிங்களா? 3 மிக முக்கியமான சட்ட திருத்தங்கள் எந்தெந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, எது எது முக்கியம்னு உங்களுக்கு கடைசியாக அந்த கிளாஸ் ஃபினிஷ் பண்ணும்போது பக்காவாக மைண்டில் ஏற்றிடுறேன். இப்போதைக்கு இந்த 36லேருந்து ஆரம்பிக்கலாம். எஸ், ஃபஸ்ட்டு 36. சார் 36 என்ன சார் சொல்கிறாங்க? 36 டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். ஒரு அரசாங்கம் என்றால் என்ன? ஒரு அரசின் அரசுனா இப்படி தான் சார், அதுதான் சார் அரசு அப்படின்னு டெஃபினிஷன் பண்ணுறது. டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் 36. 37 ரொம்ப ஈஸி. 36 அரசை பற்றி விவரிக்கிறது. 36. 37னா என்னென்னா, இந்த அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை எப்படி செயல்முறைப்படுத்தலாம், அப்ளிகேஷன் ஆஃப் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் 37. இங்கிலீஷில் சொல்லணும்னா, த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஷால் நாட் பி என்ஃபோர்ஸ்டு. அதாவது அது எப்படி செயல்படுத்தலாங்கிறதுலே அதில் இருக்குது. நான் வார்த்தைக்கு வார்த்தை சொன்னேனே, இதை யார் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது? கோர்ட்னால் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது எதில் இருக்குது? 37 இருக்குது. த பார்ட் 4 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஷால் நாட் பி என்ஃபோர்ஸபிள் இன் எனி கோர்ட் ஆஃப் லா. அதாவது அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் கோட்பாடுகளை செயல்படுத்துவது மற்றும் நெறிமுறைப்படுத்தல், இதில் தான் சொல்கிறாங்க, இக்கோட்பாடுகளை செயல்முறைப்படுத்துமாறு அரசாங்கத்திற்கு நீதித்துறை கட்டளைப்படுத்த முடியாது. முடிஞ்சு போச்சா? 36 37 ஓவர். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், கடைசியில் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? 38 என்ன சொன்னதுன்னா, இந்த சமூகம், அரசியல், பொருளாதாரம், இந்த இந்தியாவில் அனைத்து மக்களுக்கும் இந்த 3 விதமான மேம்பாடுகளை நீங்கள் கொடுக்கணும், கவர்மெண்ட்டு கொடுக்கணும். எந்தெந்த வழியில்? ஸோ இதுதான் சொல்கிறாங்க, சோஷியல் சமூகம், பொலிட்டிக்கல் அரசியல், மற்றும் பொருளாதாரம் எக்கனாமிக்கல். ஸோ பொருளாதார நீதி, அரசு மக்களை உயர்த்த அரசாங்கம் வழிகாட்டணும். இந்த 3 நிலைகளிலுமே மக்கள் மேம்படுத்த அரசாங்கம் செயல்படுத்தணும். இதை மறந்துடாதீங்க. 38னா இதை சொல்லிடணும். சோசியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இதை சொல்லிடணும். எது? 38. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? 39 நிறையா இருக்குங்க. 39 ஷார்ட்டாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃப் பாலிசி. இதில் என்னென்ன சொல்ல விரும்புகிறோங்கிறது எல்லாமே வந்துடும். அதாவது அரசுக்கு சில அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை பின்பற்றுவதை பற்றி குறிப்பது. இதில் எல்லாமே வந்துடும். எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கணும், எல்லாருக்கும் சம வேலை வாய்ப்பை கொடுக்கணும், எல்லாருக்கும் எல்லா வளமும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயத்தையும் கொடுக்கணும். ஆண் பெண் சமம் இதில் வரும். ஆண் பெண் இருபாலருக்கும் சம வேலைவாய்ப்பு, சம ஊதியத்தை வழங்க வேண்டும். 39D. இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம், முக்கியமானதை மட்டும் சொல்லிடுறேன். ஸோ குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். இதுவும் ரொம்ப முக்கியம் இல்லை. இதில் முக்கியம் என்னதுன்னா 39A ரொம்ப முக்கியம். 39A ரொம்ப முக்கியம். 40 அதை விட ரொம்ப முக்கியம். 40 தான் விவசாயம், வேளாண்மையை பற்றி சொல்லுது. அதான் காந்திய கோட்பாடு. வந்துருவாங்க. 39A என்னென்னா, நீங்கள் நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க, யாராவது ஏழ்மையான இருக்கிறவங்க ஏதாவது மேலே கோர்ட்டில் ஏதாவது இது பண்ணால் அவங்களுக்கு இலவசமான சட்ட ஆலோசனை வழங்குவாங்க. அது எதன் அடிப்படையில்? ஸோ 39A அடிப்படையில் சம நீதி மற்றும் இலவச சட்ட உதவிகளை ஒருவர் பெறலாம். இது எப்போ கொண்டு வந்த சட்ட திருத்தம்னா, மினி கான்ஸ்டியூஷன் அழைக்கக்கூடிய 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தம் வருஷம் 1976. இது நீங்கள் மறக்கவே கூடாது. தூங்கும்போது தட்டி கேட்டாலும் சொல்லணும். 42வது சட்ட திருத்தம் 1976.
சொல்லணும். மினி கான்ஸ்டியூஷன். ஸோ 1976 42 சட்ட திருத்தத்தின்படி சமநீதி இலவச சட்ட ஆலோசனை 39A. 40 இப்போ தான் சொல்லி முடித்தேன். பஞ்சாயத்து 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 ஒன்று உருவாக்கணுது. இது ஏன் வேளாண்மைனா வேளாண்மை சம்மந்தப்பட்டு தானே வரும் பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, அதை தான் சொல்கிறேன். ஸோ கிராம பஞ்சாயத்து அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும்னு 40 அப்போவே சொல்லிட்டாங்க. 40 இதுதான் காந்திய கோட்பாடு மிக முக்கியமாக கருதப்படுது. இது கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, மறந்துடாதீங்க. 41 நல சங்கங்கள் முடிஞ்சு போச்சு. சிம்பிள். வெல்ஃபேர் கவர்மெண்ட், நல சங்கங்களை அமைக்கணும். யார்? கவர்மெண்ட் அமைக்கணும். அவ்வளோதான். 41 அதோட விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. 42 தொழிலாளர்களுக்கு நியாயமான ஊதியம் கொடுக்கணும். தொழிலாளருக்கு நியாயமாற்ற மற்றும் மனிதாபிமான செயல்பாடுகள். சார் அதுக்கும் இதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ரொம்ப சிம்பிளுங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். 40 கிராம பஞ்சாயத்து, 41 நல சங்கம், நலத்திட்டங்கள். 42 மனிதாபிமானத்தோட வேலை பார்க்குறவங்களுக்கு மனிதாபிமான சில உதவிகளை செய்யணும். எடுத்துக்காட்டு, இப்போ மகப்பேறு விடுமுறை கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அந்த மகப்பேறு விடுமுறை கொடுக்கறதுனா அந்த மனிதாபிமான செயல்பாடுகளுக்குள்ள தான் வரும். அப்போ 42 தொழிலாளருக்கு நியாயமான மற்றும் மனிதாபிமான பணி சூழல்களுக்கு மகப்பேறு கால உதவிகள் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். 42னா மகப்பேறு, மறந்துடாதீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா? 40 பஞ்சாயத்து, 41 நலத்திட்டங்கள், கவர்மெண்ட் நலத்திட்டங்கள், 42 என்ன சொன்னேன்? மகப்பேறு. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கடைசியில் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து தினக்கூலிகள் இருக்காங்க இல்லையா, தொழிலாளர்கள், அவங்களுக்கு குடிசை தொழிலை வளர்க்க வேண்டும். குடிசை தொழில் 1. ஸோ அதான் தினக்கூலிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, தினக்கூலிகள். அதான் தொழிலாளர்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற கூலி வழங்க வேண்டும். தினக்கூலிகள் குடிசை தொழிலை வளர்க்க வேண்டும். தினக்கூலிகள் குடிசை தொழிலை வளர்க்க வேண்டும் சொல்கிறது 43. சரி, 43ல் ஏன்னு ஒன்று இருக்குது. அது என்ன சார் 43? இப்போ தொழிற்சாலையில் வேலை பார்த்தாங்கன்னா தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, மேலாண்மை, அதில் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணவே மாட்டாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேலையாட்களும் இந்த தொழிற்சாலையில் வேலையாட்கக்கூடிய தொழிலாளர்களும் தொழிற்சாலை சார்ந்த அந்த மேலாண்மையிலும் அவங்க உடன் இருப்பார்கள். அவங்களும் அந்த மேலாண்மை விஷயத்தை பார்க்கலாம், செயல்முறைப்படுத்தலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மேனேஜ்மெண்ட் டீமில் இருக்க செய்யக்கூடிய செயல்பாடுகள், அவங்களுடைய அவங்களுடைய திட்ட நோக்கங்கள், அதில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அத்தனையும் யாருடன் இருப்பார்கள்? தொழிலாளர்களும் உடன் இருப்பார்கள். அதான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட். இது 43A ஆட் ஆகிருக்கு. எப்படி 39A சட்ட உதவி முக்கியமோ, 43A தொழிலாளர்கள் மேனேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதான் தொழிற்சாலை மேலாண்மை நடவடிக்கைகளில் தொழிலாளர்களும் பங்கு பெறலாம். இது எல்லாமே இந்த 43 எல்லாமே இந்த ஒர்க்கர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும். அதனால தான் 43A 43Bங்கிறேன். 43ங்கிறது என்ன சொல்கிறது? 43 தொழிலாளர்கள் குடிசை தொழில், 43A ஒர்க்கர்ஸ் எதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? மேனேஜர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 43B ரொம்ப முக்கியம், கூட்டுறவு சங்கங்களை அமைக்கலாம். 43Bனாலே கூட்டுறவு சங்கம், 43Bனாலே கூட்டுறவு சங்கம், மறந்துடாதீங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் வேலை பார்க்கலாம். அப்போ யாரும் கேட்கணும்? அப்போ கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கலாம். 43B. சரிங்களா? எஸ். அடுத்து 44 குடிமக்களுக்கு பொதுவான உரிமையில் சட்டங்களை ஏற்றுங்க. இதெல்லாம் எதுக்கு, யாருக்கு? நமக்கு சொல்லலை, கவர்மெண்ட்டுக்கு சொல்லுது, சட்டம் சொல்லுது. ஒரு உரிமையில் சட்டங்களை உருவாக்குங்க. அதான் சொல்லியிருக்காங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட் உருவாக்குங்க. 44 ரொம்ப முக்கியம்ல, தெரிஞ்சுக்கங்க. 45 ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். கேட்பாங்க 40 பஞ்சாயத்து எப்படி முக்கியமோ 45 ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு 6 வயது வரை குழந்தைகளுக்கு படிப்பில் நீங்கள் உறுதி கொடுக்கணும். எஜுகேஷன் சிஸ்டத்தில் நீங்கள் உறுதி அளிக்கணும். கவர்மெண்ட்டை சொல்கிறாங்க, 6 வயது வரை உள்ள குழந்தைகளின் குழந்தை பருவம் மற்றும் அவர்களது கல்வியில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். 45. இந்த 45 ரொம்ப முக்கியம். இதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எப்போ நான் சொல்கிறேன், எஜுகேஷன்னாலே இந்த கல்வி கடமை கல்வி உரிமைனாலே நமக்கு தெரிஞ்ச ஒன்று 86வது சட்ட திருத்தம் 2002. அதே தான், அதே 86வது சட்ட திருத்தத்தில் தான் 2002 தான் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. முடிஞ்சு போச்சு.
அடுத்து 46 நான் சொன்னேன்ல எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் சமூகத்தின் பின்தங்கிய பிரிவினர்களுக்கு கல்வி மற்றும் பொருளாதார நலத்தில் மேம்பாடு கொடுக்குறாங்க. 46. 45 எஜுகேஷன். 46 எஸ்சி எஸ்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. 47 ஊட்டச்சத்து. இந்த திட்டங்கள் மூலமாகத்தான் சட்டங்களை நம்ம உருவாக்குறாங்க, நல்ல திட்டங்களை உருவாக்குறாங்க. பாருங்கள், ஊட்டச்சத்து சத்துணவு தரநிலையில் வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்தணும், இது மட்டும் தெரிஞ்சா போதும். 48 ரொம்ப முக்கியம், வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பை அமைப்பு ரீதியாக மேம்படுத்த வேண்டும். இதில் தான் சொல்கிறாங்க சயின்டிஃபிக் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல், கால்நடை வளர்ப்பு, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. 48. 49 48A ரொம்ப முக்கியம். என்னடா எல்லாம் முக்கியங்கிற 48A முக்கியம். வனங்கள் மற்றும் காடுகள் வளர்ப்பு பாதுகாப்பு இதில் தான் வரும். ஸோ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேம்படுத்துதல் மற்றும் காடுகள் வனங்கள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாக்கப்பட வேண்டும் சொல்கிறது 48A. ஓகேவா? நிறையா போடுற மாதிரி இருக்கா? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? 49 நினைவு சின்னங்களை பாதுகாக்கணும். 49 நினைவு சின்னங்களை பாதுகாக்க வேண்டும், தேசிய சின்னங்களை பாதுகாக்க வேண்டும். 50 நிர்வாக மற்றும் ஆட்சித்துறையில் இருந்து நீதித்துறை தனித்து செயல்படுத்த வேண்டும். இது ரொம்ப முக்கியமில்ல, நீதித்துறை தனித்து செயல்படுத்த வேண்டும். 51 பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு உயர்த்த வேண்டும். அதான் இதில் சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டேட் ஷல் பி ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ், உலக அமைதிக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு பாடுபட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்று குழப்பற மாதிரியே இருக்கும், எனக்கு கண்டிப்பாக தெரியும், ஏன்னா அவளை படித்த மாதிரி. இப்போ நம்ம படித்தது ஒன்றுமே இல்லைன்னு இப்போ நான் சொல்கிறதுல உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்கட். புரியுதா? எஸ் சார். இப்போ என்னென்னா அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 அமெண்ட்மெண்ட்டு சார். அதில் ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் என்னென்னா 42வது சட்ட திருத்தம் 1976. ஏன்னு முடிஞ்சால் 42வது சட்ட திருத்தம். அவ்வளோதான். ஏஏ என்ன சொன்னேன்? 39A 42வது சட்ட திருத்தம். 43A 42வது சட்ட திருத்தம். அடுத்து 48A 42வது சட்ட திருத்தம். மினி கான்ஸ்டியூஷன் 1976 1976. அடடா, இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாமே, அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் சொல்லுவேனா. இப்போ 39A என்னன்னு நீ சொன்னேன்? ஃப்ரீ லீகல், சட்ட உதவி. 42வது சட்ட திருத்தம் முடிஞ்சு போச்சு. 43A என்ன சொன்னேன்? ஒர்க்கர் மேனேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம் இல்லை. 39 43A அதோட சேர்த்து படிச்சுக்க போகிறீங்க. 48A ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். வனவிலங்கு காடுகள் பாதுகாப்பு, அதில் என்வரான்மெண்ட் அண்டு வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன், காடுகள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். முடிஞ்சு போச்சு சார். இன்னும் 2 சட்ட திருத்தம் ரொம்ப ஈஸி. எஜுகேஷன் 45 சொல்லியே அவனுங்க இல்லை, நான் விடவே மாட்டேன். சைல்டு கேர், கவர்மெண்ட்டுக்கு சைல்டு கேர், குழந்தைகள் நலவாழ்வில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், உங்களுக்கு உதவிகள் செய்யணும். 45 ஆட் பண்ணாங்க. எத்தனையாவது சொன்னேன் இப்போ. 86வது சட்ட திருத்தம் 2002 ரொம்ப முக்கியம். 45 86 அமெண்ட்மெண்ட்டு 2002. இன்னும் ஒன்று என்ன சொன்னேன்? ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். பீன்னு வர்றது ஒன்று தான் இருக்குது, பீன்னு முடிகிறது. என்ன சொன்னேன்? நல வாரிய திட்டங்கள் சொன்னேனே. இப்போ 43B ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இது 2011 தான் கொண்டு வந்தாங்க. 2011 நான் சொன்னேன் கூட்டுறவு சங்கம், அது பி. அப்போ ஏஏன்னு வந்தால் 36லேருந்து 51 வரைக்கும். ஏஏன்னு வந்தால் 42வது சட்ட திருத்தம். 45 மட்டும் எஜுகேஷன். 86வது அமெண்ட்மெண்ட்டு 2002. மிச்சம் இருக்கிறது 43B. பீன்னு முடிஞ்சா வேறு எதுவுமே கிடையாது. 2011 கொண்டு வரப்பட்டது. 2011 கொண்டு வரப்பட்டது. ஃபஸ்ட்டே உங்களுக்கு இதுனா இங்கே நான் அழகாக கொடுத்துருப்பேன் பிடிஎஃப்பில். இங்கே கொடுத்துருக்கேன். 92வது சட்ட திருத்தம் 92.
2011 92வது சட்ட திருத்தத்தின்படி தான் 43B சேர்க்கப்பட்டது. இப்போ ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸி, டக்குன்னு ரீகால் பண்ணிடலாம். இப்போ இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, தெரியுதா? எஸ் சார். 36 37 சொல்ல வேணாம் சார். 36 கவர்மெண்ட்னா என்னென்னு சொல்கிறது, 37 இது எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறது. இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுனா கவர்மெண்ட்டை வந்து கேள்வி கேட்க முடியாது, நீதித்துறை கேள்வி கேட்க முடியாது. இதான் 36 37 தூக்கி வீசி முடிஞ்சு போச்சு சார். வேறு என்ன சார் முக்கியம்னு சொன்னேன் சார்? 39A ரொம்ப முக்கியம் சார், சட்ட உதவி சார். 40 ரொம்ப முக்கியம் சார், பஞ்சாயத்து சார். காந்தி சொன்னது சார், காந்தி கோட்பாடு சார். 45 ரொம்ப முக்கியம், எஜுகேஷன் சார், குழந்தைகள் சார் சொன்னேன் சார். 43 ஒர்க்கர்ஸு சார். 43ல் B சொன்னேன் சார், அதுதான் சார் என்னது, கூட்டுறவு சங்கம். 43B. அதே 43A அதாவது மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்கலாம். இதெல்லாம் 43 வரும் சார். இங்கே வருங்க சார், அவ்வளோதான் சார். தினக்கூலிகள் மற்றும் அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். 43 முடிஞ்சு போச்சு சார். முக்கியமானது கரெக்டாக அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். அதில் ரொம்ப முக்கியம் 48A சார். 48A ஒன்றுமே சொல்லலை சார், என்னது, வனவிலங்கு பாதுகாப்பு சார். இதுவும் 42வது அமெண்ட்மெண்ட் சார். ஏன்னு முடிஞ்சாலே 42வது அமெண்ட்மெண்ட் தான் சார். எஜுகேஷன் நான் சொல்லிட்டேன் சார். 86வது அமெண்ட்மெண்ட்டு 2002 சார் சொன்னோமா. இது 92வது அமெண்ட்மெண்ட்டு சார். இது 43B சார். ரொம்ப முக்கியம், கூட்டுறவு சங்கத்தை அமைக்கிறது. 92 2011 சொன்னேன் சார். வேறு என்ன சார் இதில் முக்கியம்? வேறு என்ன உங்களுக்கு? இது எல்லாமே முடிஞ்சு சார். கடைசியில் வந்து நம்மளுக்கு உலக அமைதி வேணுமா சார்? அதுக்கு இது வந்து கிடச்சின 51க்கு மேலே உலக அமைதிக்கு மேலே தேசிய சின்னங்களை பாதுகாக்கணும் சார். இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. வேறு இதில் கேள்வி கேட்க முடியாது. இதை தாண்டி இதில் கேள்வி கேட்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். அரசு வழிகாட்டு நெறிமுறைகளில் டாப் டு பாட்டம் முடிச்சாச்சு. இதை மீறி இதில் கிடையாது. ஷார்ட்கட்டு உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். 38னா என்ன சொல்கிறது, சோசியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் பாலிசி இதில் நிறையா வரும். 39ல் எல்லாருக்கும் சம வேலை வாய்ப்பை கொடுக்கணும், ஆண் பெண்ணு சமம், இதெல்லாமே இதில் வந்துடும். 39A ரொம்ப முக்கியம் சொல்லிட்டேன். 40 பஞ்சாயத்து சொல்லிட்டேன். 41 நல்ல திட்டங்கள் சொன்னேன். 42 இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று வச்சுருந்தேன், பாருங்கள் மறந்துட்டேன். இப்போ இந்த 39A முடிஞ்சதுக்கப்புறம் 40ல் பஞ்சாயத்தில் ஒரு அம்மா வேலை பார்க்குறாங்க. பஞ்சாயத்தில் 40ல் அந்த அம்மா எதுக்கு கீழே வேலை பார்க்கணும்னா நலத்திட்டத்துக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. நலத்திட்டம்னா வெல்ஃபேர் கவர்மெண்ட், நலத்திட்டங்கள் கவர்மெண்ட் செய்யணும்னு சொல்கிறது தான் 41. சரிங்களா? பஞ்சாயத்தில் நலத்திட்டம் அதுக்கு கீழே ஒரு அம்மா வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், அவங்களுக்கு மேட்டர்னிட்டி லீவ் வேணும், மகப்பேறு, அதுதான் அடுத்து. ஸோ அப்போ 40, 41, 42 முடிஞ்சு போச்சு. 40 பஞ்சாயத்து, 42 நலத்திட்டம், 43 மேட்டர்னிட்டி லீவு, மகப்பேறு காலகட்டத்தில் விடுப்பு அளிக்கிறத பற்றி சொல்லக்கூடிய சரத்து 42 முடிஞ்சு போச்சு. அப்போ 40, 41, 42 முடிஞ்சு. 43 என்ன தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க, 10 தடவை சொல்லிட்டேன். மீண்டும் சந்திக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேசிய சின்னங்கள். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெருக்கடி நிலை மற்றும் தேசிய சின்னங்கள். மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஆரம்பிச்ச கார்த்திக். நன்றி, வணக்கம்.